வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதே எனது நோக்கம் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. மூளை காய்ச்சலால் காலி சிறைச்சாலையில் கைதி பலி. மைத்திரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை கமநல பிரிவில் செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக வேளாண்மை அறுவடை விழா இன்று திங்கட்கிழமை தவணை கண்டத்தில் நடைபெற்றது. வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 2024 ஆண்டிற்கான சிறுபோக வேளாண்மை செய்கையில் 13,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய செய்கை பண்ணப்பட்டிருந்த வேளாண்மை அறுவடை விழா வாகனேரி திட்ட முகாமைத்துவ குழு தலைவர் எஸ் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. மூதூர் கல்வி அலுவலக பிரிவில் உள்ள உயர்தர மாணவர்களுக்கு போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் மூதூர் சேனையூர் மத்திய கல்லூரியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. இதில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா, மூதூர் வலய கல்வி அலுவலக உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பாடசாலை மாணவிகளால் அழைத்து வரப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். அத்தோடு மூதூர் சேனையூர் மத்திய கல்லூரியின் குறைபாடுகள் தொடர்பாகவும் பாடசாலை சமூகத்துடன் கேட்டறிந்து கொண்டார். நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மன்னாருக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். மன்னாருக்கான விஜயத்தை மேற்கொண்ட அவர் மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒரு முறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது. இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய்ப்பிள்ளைகள் போல் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளேன். இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு தாய்ப்பிள்ளைகள் போன்று தீர்வை பெற்றுக் கொள்வது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்தார். ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாம் செலுத்த வேண்டிய நட்டுக்கட்டில் 58 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு மேலும் 6 வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி தமது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றில் கூறியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழுவினரால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தீர்ப்பை அறிவித்தது. குறித்த தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு 100 மில்லியன் ரூபாவினை நட்டஈடாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து எஞ்சிய நட்டஈட்டு தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் 30 செலுத்துமாறு மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலி சிறைச்சாலையில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 26 வயது கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். காலி சிறைச்சாலையில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 26 வயது கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மூளை காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் 3 கைதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். அவர்கள் தற்போது கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக முகவர்களுக்கோ தனிநபர்களுக்கோ பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அந்த முகவரகம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகம் மீண்டும் அறிவித்துள்ளது.
அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருப்பின் குறித்த முகவரகம் தொழில் கோரல் உத்தரவை பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளுமாறு அந்த பணியகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. 1989 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தியும் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் குறித்த தகவலை பெற்றுக்கொள்ளுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. தனவன்வில குமாரகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிறந்த நாள் விழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த வீட்டின் வாயிலை கெப் வண்டியினால் ஒருவர் மோதி சேதப்படுத்தி சென்றதால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தனமல்வில போலீசார் தெரிவித்தனர். இந்த மோதலில் காயமடைந்த 4 பேர் ஹம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமானதாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கெப் வண்டியில் மோதி வாயிலை சேதப்படுத்திய சாரதி கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கெப் வண்டியின் சாரதி இந்த செயலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் இன்றைய தினம் பங்கேற்கவுள்ளார். குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் விஸ்கான்ஸ் மாநிலத்தின் மில்வாக்கி நகருக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாநாட்டின் போது டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கான தமது துணையை பெயரிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பென்சில்வேனியா மாநிலத்தின் பட்லர் நகரில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார கூட்டத்தின் போது குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். குறித்த சம்பவத்தில் அவரது வலது காதில் காயம் ஏற்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சிகிச்சைகளின் பின்னர் அவர் நேற்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி நியூ ஜெர்சியில் உள்ள தமது இல்லத்திற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் திட்டமிடப்பட்டபடி குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் இன்றைய தினம் கலந்து கொள்வதாக உறுதியளித்தார். இதேவேளை குடியரசுக் கட்சி மாநாட்டின் பாதுகாப்பை மீள உறுதி செய்யுமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்றைய தினம் பகிரங்கமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரை வெற்றி பெற்றதன் மூலம் அர்ஜென்டினா அடுத்தடுத்து 3 பெருந்தொடர்களை வென்று சாதனை படைத்துள்ளது. கொலம்பியாவுக்கு எதிராக இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கணக்கில் வென்று தொடரை கைப்பற்றியது. 2021 ஆண்டு இடம்பெற்ற கோப்பா அமெரிக்க தொடரை கைப்பற்றிய அர்ஜென்டினா அதன் பின்னர் 2022 ஆண்டு கட்டாரில் நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரையும் கைப்பற்றியது. தற்போது கோப்பா அமெரிக்க தொடரை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.